எங்கள் வீட்டில் 3 பேருக்கு 7.5 சனி நடக்குது. அதில் ஒருத்தருக்கு மட்டும் அதிகமாக பாதிக்குதே ஏன்? சனி பயிற்சி வரப்போகிற நேரத்தில் இந்த மாதிரி கேள்வி சுவாரஸ்யமாக தான் இருக்கு. 7.5 சனிங்கிறது ஒரு கெட்ட நேரம் கெட்ட காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கெட்ட நேரமா கெட்ட காலமா அப்படின்னா, நேரங்கிறது என்னென்னா ஷார்ட் டைம் பீரியட், காலம்ங்கிறது லாங் டைம் பீரியட். 7.5 சனிங்கிறது 7.5 வருஷம் இருக்கும். ஸோ இது கோச்சார ரீதியாக வர கிரக பயிற்சியெல்லாம் வந்து தினமும் மாறக்கூடிய சந்திர பயிற்சி, மாதம் மாதம் மாறக்கூடிய சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் பயிற்சிகள், இது ரெண்டையும் வந்து நேரத்தை சொல்லுவோம். காலங்கிறது வந்து தசா புத்தி அந்தாரணம் வந்து காலம்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து கோச்சார ரீதியாக வருட கிரகங்கள் இருக்கிற சனி பகவான், ராகு கேது குரு, இவங்களும் வந்து நேரத்தை தான் குறிக்கும். ஆனால் நேரங்காலம்னு சேர்த்து சொல்ல காரணம் என்னென்னா, ஷார்ட் டைம் வந்து நேரமாகும், லாங் டைம் வந்து காலமாக இருக்கும். இப்போ தசையில் வந்து ஷார்ட் டைம் இருக்குதுங்க. 5 உட்பிரிவு இருக்குது. தசா இருக்குது, புத்தி இருக்குது, அந்தாரன் இருக்குது, அதுக்கு உள்ள அந்தாரன் இருக்குது. அதாவது மணிக்கணக்கு, நிமிஷ கணக்கு, நாழிகை கணக்குன்னு அப்படியே இறங்கி போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இருக்குது. இந்த ஷார்ட் டைம் இருக்குது பாருங்கள், அந்தாரன்லேருந்து அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து நேரத்தில் சேர்த்துக்கணும். தசையும் புத்தியும் வந்து காலத்தில் சேர்த்துக்கணும். ஏன்னா அது லாங் டைம். குறைஞ்சபட்சம் 36 3 மாதம் 18 நாள் இருக்கிறதுலே குறைந்த புத்தி சூரிய தசையில் சூரிய புத்தி, இருக்கிறதுலே பெரிய புத்தி சுக்கிர தசையில் சுக்கிர புத்தி 40 மாதம். அப்புறம் வருஷத்தை எடுத்திங்கன்னா 6 வருஷம் குறைஞ்ச தசை சூரிய தசை, 20 வருஷம் பெரிய தசை சுக்கிர தசை. ஸோ இது ரெண்டையும் காலத்தில் சேர்த்துக்குங்க. அந்தாரனும் உள்ளே இருக்கிற பகுதியெல்லாம் நேரம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கிரக பயிற்சியில் பார்த்திங்கன்னா டெய்லி வர்ற சந்திராஷ்டமம், டெய்லி மாறக்கூடிய நட்சத்திர பலனை, இவைகளும் மாத பிறப்புகள், மாதம் மாறக்கூடிய கிரக பயிற்சிகள், இவைகளெல்லாம் ஷார்ட் டைமாக வச்சுக்கலாம். வருஷ கணக்கில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி சனி பயிற்சியெல்லாம் காலத்தில் சேர்த்துக்கணும். 7.5 சனியை வந்து காலமாக மாற்றிக்கணும். 7.5 சனி காலம்னு எடுத்துக்கணும், நேரம்னு எடுத்துக்க முடியும். ஏன்னா அது 7.5 வருஷம் பெருசாக இருக்குது. 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறினாலும் அது 3 கண்டினியூவாக வந்து கெடுதலை செய்ய போகிறதுனால அது 7.5 சனிங்கிறது பெரிய டைமாக எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆக கால நேரத்தை விளக்கம் கொடுத்துட்டேன். இது எல்லாருக்கும் பாதிக்கலை, எனக்கு மட்டும் பாதிக்குதா, அல்லது சில பேருக்கெல்லாம் வந்து 7.5 சனி ஒன்றும் பாதிக்கலைங்கிறதுக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து சனி பயிற்சி பலனை பற்றி போடும்போது எத்தனாவது சுற்றுன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு சுற்றில் என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுன்னு 3 சுற்றுகள் இருக்குது. பிறந்ததுலேருந்து 27 வயசுக்குள்ளே வரக்கூடிய சனி பகவானை வந்து முதல் சுற்றுன்னு சொல்லுவோம். 27 வயசுலேருந்து 57 வயசுக்குள்ளே நடக்கக்கூடியதெல்லாம் 22வது சுற்றுன்னு சொல்லுவோம். 57 வயசுலேருந்து 87 வயசுக்குள்ளே வரக்கூடியதெல்லாம் 3வது சுற்றுன்னு சொல்லுவோம். ஆக 3 சுற்றுகள் இருக்குது. ஒவ்வொரு சுற்றுலையும் 3 பகுதிகள் இருக்குது. விரய சனி, ஜென்ம சனி, பாத சனின்னு 3 சனி இருக்குது. இது ஒன்றா வரும். அது 2.5 வருஷம், 3 ஒரு சுற்று, அந்த மாதிரி. இப்போது இது ஒரு பக்கம் 7.5 சனிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தசா புத்தின்னு இருக்குது. குருபலன் வருதுன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு டேட்டுக்கு வந்து விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சுபகாரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஜோசியரை பலன்னு சொல்லுவார் டிவியில், பேப்பரில், அதில் இதெல்லாம். என்ன சுபகாரியம்? திருமண ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு, அதனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னாக்கா, நரேந்திர மோடி விருச்சிக ராசி தான், அவர் கல்யாணம் ஆகுமாப்போ? ஆக முடிஞ்சு போன சமாச்சாரத்துக்கெல்லாம் நடக்காது.
3 வயசு குழந்தையிலேருந்து 1 வயசு குழந்தையிலேருந்து 100 வயசு வரைக்கும் இருக்கிற அத்தனை பேரில் 12ல் 1 பங்கு பேர் விருச்சிக ராசி இருப்பாங்க. எல்லா விருச்சிக ராசியும் இப்போ கல்யாணம் ஆகுமானா ஆகாது. அப்புறம் ஏன் குருபலன் வருதுன்னாக்கா அதுவும் ஒரு பார்ட்டுங்க. அதுவும் ஒரு பார்ட்டு. ஒரு வண்டிக்கு 4 சக்கரம் இருக்குது. அதுபோல் ஒரு பலனை சொல்லும்போது விதி, மதி, நேரம், காலம் இது 4ஐயும் சேர்த்து பார்த்து சொல்லணுங்க. விதி, மதி, நேரங்காலம் அப்படிங்கிற 4 விஷயம் இருக்குது. இது விதி சரியில்லைன்னா மதி கொண்டு சரி பண்ணலாம். மதி சரியில்லைன்னா விதி நல்லா இருந்ததுன்னா மதி கெடுத்துக்க கூட முடியும். சில பேருக்கு நல்ல குடும்பத்தில் பிறந்து ஓஹோ ஆகான்னு இருப்பாங்க. அம்மா ஒரு ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டராக இருப்பாங்க, அப்பா ஒரு ஹெட்மினிஸ்டராக இருப்பாங்க, அப்பா ஒரு ஸ்கூலுக்கு அல்லது ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பார், நல்ல படித்த குடும்பமாக இருக்கும். அல்லது அம்மா ஒரு ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க, அப்பா ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கும். புள்ள ஒரு தரித்திரியாக இருக்கும். எப்படி தரித்திரி ஆயிடுச்சுனாக்கா எல்லா வகையான கெட்ட பழக்கம் வச்சுட்டு சரியாக படிக்காமல் ஊர் சுற்றி நாசம் பண்ணி இப்படி போகிறதா இருக்கும். அப்போ விதி நல்லபடியாக கடவுளுக்கு நல்ல அம்மா அப்பா கொடுத்து நல்ல செல்வாக்கத்தோட கௌரவமான ஒரு குடும்பத்தில் பிறக்க வைக்கிறான் அப்படின்னாக்கா இந்த புள்ள புத்தி கெட்டு போய் அது வாழ்க்கையை கெடுத்துக்குச்சுனாக்கா அதுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பாவம், அது விதி சரியில்லைன்னு சொல்லுவாங்களான்னா? அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அது புத்தி கெட்டு போய் தெரியுதுன்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஆக விதி ஒன்று, மதி ஒன்று, 2 ஐட்டம் இருக்கா. அப்புறம் நேரம் ஒன்று, காலம் ஒன்று. இது எல்லாமே யாருக்கு நேர்கோட்டில் வருதோ, நல்ல தசை, நல்ல விதி, நல்ல புத்தி மீன்ஸ் அவங்களுடைய புத்தி, அதுக்கப்புறம் நல்ல தசா காலம், அதில் இருக்க புக்தி காலம் 2த்துல சேர்ந்தது, இதுக்கப்புறமா கோச்சார ரீதியாக நல்ல கிரக பயிற்சி பலன், இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வர காலத்தை ஒரு சம்பவம் நடக்கும். உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் 3 பேருக்கு 7.5 சனி நடக்குது, ஏன் வரலன்னா அது நீங்கள் பொதுவாக கேள்வி கேட்டிருக்கீங்க. அதில் டீப்பாக சில விஷயங்கள் இருக்கும். ஒன்று சின்ன குழந்தையாக இருக்கும், 7.5 மூடு அந்த ராசிக்கு. அந்த ராசின்னா என்ன? அப்போ உங்கள் வீட்டு பார்த்து ஒரு 7.5 சனி இருக்குது. ஒரு குழந்தைக்கு பிறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்திருக்குன்னாக்கா அது 27 வயசு வரைக்கும் 7.5 வராது. ஒருவேளை நடுவில் இருந்தாலும் அது முதல் ரவுண்டு, அது பேர் மந்த சனி. பெருசாக ஒன்றும் பாதிக்காது. அவ்வப்போது உடல்நிலையை பாதிக்கும், கல்வியை பாதிக்கும். அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. உடல்நிலையும் கல்வியும் பாதிக்கும். அதோட இயற்கையான ஒரு புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ற மார்க்கை வாங்க முடியாத அளவுக்கு, மதிப்பெண் வாங்க முடியாத அளவுக்கு கல்வி கொஞ்சம் பாதிக்கலாம். இயற்கையாக இருக்க வேண்டிய திடகாத்திரமான பாடி இல்லாமல் அந்த நேரத்தில் கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் குறைஞ்சி அவ்வப்போது மருத்துவ செலவைக்கலாம். அதை நீங்கள் 7.5 பாதிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். இது முதல் ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு. 27 வயசுலேருந்து 57 வயசில் இருக்கக்கூடியவங்க இருக்கலாம். உங்களுடைய வயசு என்ன, மற்றவங்களோட வயசு என்னான்னு பார்த்தா இது இருந்ததுன்னா அது பொங்கு சனி. இந்த நேரத்தில் வாழக்கூடிய வயசு ரொம்ப முக்கியமான இந்த மிடில் ஏஜ் 27 to 57 மிடில் ஏஜ். இந்த ஏஜில் வரக்கூடிய 7.5 சனி கொஞ்சம் ஆக்ரோஷமாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது கொஞ்சம் சவாலாக இருக்கும். அழிச்சிருமா? இல்லை, சவாலாக இருக்கும். அப்போது 57 வயசுலேருந்து அதுக்கு மேலே 87 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய 7.5 சனி மரண சனின்னு சொல்லக்கூடிய 3வது சுற்று. அந்த சுற்றில் இருக்கிறவங்களுக்கு மரணமோ அல்லது மரணத்துக்கு ஒப்பான துன்பமோ வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இப்போ வயசுக்கு ஏற்ற மாதிரி அதோட பலனே மாறுது பாருங்கள், 7.5 சனியோட பலனை. அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இல்லை, தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த தசா, புத்தி, அந்தாரன், கோச்சாரம் இவை எல்லாம் சேர்ந்து நேராக ஒரே நேர்கோட்டில் கெடுதலாகவே வந்ததுன்னா அது அவங்கள அதிகமாக பாதிக்கும். ஒருத்தருக்கு கோச்சார ரீதியாக 7.5 சனி இருக்குது, ஆனால் தசாகாலம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா இந்த சிறப்பான தசாகாலத்தோட பலனை இந்த கோச்சாரம் 7.5 சனி கொடுக்காம தடுக்கும். அவ்வளோதான், கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தசா ரீதியாக
இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க, எல்லாம் பொதுவாக சொல்லிக்கிட்டு வரேன், பர்டிகுலராக ஒன்று வச்சு சொல்கிறேன். ஒரு மீன ராசி இருக்கிறாங்க, மீன லக்னம் மீன ராசின்னு வச்சுக்கோங்களேன். மீன ராசிக்கு இப்போ 7.5 சனி நடக்குது, தொடங்கி 2.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்க போகுது. அதனால் அவங்களுக்கான பலனை சொல்கிறேன். ஏன்னா 2 வருஷம் நடந்ததும் அனுபவமாக எடுத்துப்பாங்க, மீதி இருக்கிற காலமும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மீன ராசி இருக்காங்க, அவங்களுக்கு மீன லக்னமாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நடக்கிறது 7.5 சனி யாருக்கு நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா, கும்பராசிக்கு 7.5 நடந்துக்கிட்டு இருக்கு, மீனத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, அப்புறம் வேறு யாருக்கு நடக்குது, மகரத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. மகரத்துக்கு இப்போ முடிய போகுது, 3 மாதத்தில் மகர ராசிக்கு 7.5 சனி முடிய போகுது. முடிஞ்சிட்டு மகரத்துக்கு முடிஞ்சால் மேசத்துக்கு தொடங்கிடும். ஆக இதில் நடுவில் இருக்கக்கூடியது அல்லது ஜென்ம சனியாக வரப்போகிற மீனராசிக்கு இப்போ நம்ம பலன் சொல்கிறேன். 7.5 சனி இருக்குது, அதில் மீன லக்னமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகத்துக்கு 6ஆம் அதிபதியான சூரியன், 8ஆம் அதிபதியான சுக்கிரன், 12ஆம் அதிபதியான சனி பகவான், இந்த 3 பேரோட தசா புத்தி, ஏதாவது ஒரு தசா ஒரு புத்தி இருந்ததுனால சரி, சுக்கிர தசை நடந்தாலோ சூரிய தசை நடந்தாலோ, அல்லது சுக்கிர புத்தி நடந்தாலோ சூரிய புத்தி நடந்தாலோ, அல்லது சனி தசையோ அல்லது புத்தியோ நடந்தாலோ, இந்த 7.5 அவங்கள பெருசாக பாதிக்கும். ஒரு ஜாதகத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளோட தசா புத்திகளோ அல்லது 6, 8, 12 இருக்கக்கூடிய கிரகங்களின் தசா புத்திகளோ நடக்குமே ஆனால், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், 6, 8, 12 இருக்கிற தசா புத்திகளோ யாராக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 6, 8, 12ஆம் அதிபதிகளோட தசா புத்திகளாகவோ அல்லது 6, 8, 12 இருக்கிற கிரகங்களின் தசா புத்திகளாகவோ நடந்து கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு 7.5 சனியும் சேர்ந்து நடந்தால், அவங்க பக்தியாலையும் புத்தியாலும் தான் அவங்கள காப்பாற்றிக்கணும். பக்தியாலையும் புத்தியாலையும் தான் அவங்கள காப்பாற்றிக்கணும். ரொம்ப அதீத புத்திசாலித்தனத்தோடு நடந்துக்கணும். அதிகப்படியான பக்தி செலுந்து பரிகாரம் செய்து அவங்கள காப்பாற்றிக்கணும். இது தாங்க தத்துவம். உங்கள் கேள்விக்கான பதில் வந்திருக்குமா? 3 பேருக்கு ஒரே டைமில் 7.5 நடக்குது, ஒரு ஆளை மட்டும் பாதிக்குதுன்னா நிச்சயமாக அந்த பார்ட்டிக்கு மட்டும், அந்த நபருக்கு மட்டும், அந்த ஜாதகர்களுக்கு மட்டும் 6ஆம் அதிபதியோ அல்லது 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ அல்லது 6லேயோ 8லேயோ 12லேயோ இருக்கின்ற கிரகத்தின் தசையோ அல்லது காலமோ புத்தியோ நடந்து கொண்டு இருக்கும்னு அர்த்தம். அவங்கள தான் அதிகம் பாதிக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன தசை கம்ப்யூட்டரில் பிரிண்ட் போட்டு எடுத்திங்கன்னா வரப்போகுது, ஆன்லைனில் போட்டால் வரப்போகுது. விவரம் அந்த காலத்தில் கையில் எழுதுனதை கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம்தான். கம்ப்யூட்டரில் பிரிண்ட் போட்டு எடுத்துக்கிட்டு தசாபுத்தி அந்தாரெல்லாம் இருக்குதா பார்க்கணும். உங்களுக்கு ஒரு 7.5 இருக்குதா, சரி ஓகே, உங்கள் கட்டத்தை லான்னு போட்டிருக்கோம், அந்த லான்னு போட்டிருக்கிற ஜாதகத்தில் லா போட்டிருக்குது 1ஆம் நம்பர்னு வச்சுக்கணும். அதுலேருந்து 1, 2, 3ன்னு எண்ணிக்கணும். 6ல் கிரகம் இருக்குதா, 8ல் இருக்கா, 12ல் இருக்கான்னு பார்க்கணும். இந்த 6, 8, 12ல் என்ன கிரகம் இருக்குதோ அதோடைய தசாபுத்தி இப்போ நடக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் அதிகம். முக்கியமாக 8ல் இருந்தால் அதிகமாகவும் 6ல் இருந்தாலும். இதில் ஒரே ஒரு விஷயம், இந்த 6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தால் அவ்வளோவா பாதிக்காது. அது ஒரு பக்கம் விதிவிலக்கு கிடைக்குது. ஸோ 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடந்தாலும் அல்லது 6, 8, 12ல் இருக்க கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தாலும், அதே நேரத்தில் அவங்களுக்கு 7.5 சனி நடந்தாலோ அஷ்டம சனி நடந்தாலோ அல்லது கோச்சார ரீதியாக குரு பகவானும் சனி பகவான் ராகு கேதுலாம் சரியில்லாமல் போனாலும் அவங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இதுதான் நேரம் காலம். காலம் வந்து தசாபுத்தியை குறிக்கும், நேரம் கிரக பயிற்சியை குறிக்கும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி சொல்கிறது அப்படின்னா, உங்களோட சொந்த ஜாதகத்தில் 6, 8, 12ல் இருக்க கிரக தசபுத்திகள் நடக்குதான்னு பார்க்கணும். அல்லது லக்னத்துக்கு ஆகாத ஒரு தசை கூட இருக்குது. சரலக்னத்துக்கு 11ஆம் அதிபதி, சிரலக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, சரசிர உபயம் 11, 9, 7 அப்படின்னு இருக்குது. இது சராசரிகளுக்கெல்லாம் புரியாது, ஆனால் எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் நடக்கலைன்னாக்கா இப்படி இருக்குது. அப்போ என்ன தான் பண்ணலாம்? எங்களுக்கு இதெல்லாம் புரியலையே. ரொம்ப நல்லது, புரியாமல் போனால் தான் எங்ககிட்ட முறையாக காணிக்கை கொடுத்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை காமிச்சு
எங்களுக்கு அடுத்து கொஞ்ச நாளைக்கு எப்படி நேரங்காலம் நான் எப்படி இருக்குன்றது நீங்கள் ஒரு கிரக பயிற்சியிலும் தெரிஞ்சுக்கணும். சனி பயிற்சியில் தெரிஞ்சுப்பாங்க, குரு பயிற்சியில் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ வர மே மாதம் மார்ச் 28, ஏப்ரல், அப்புறம் மே அப்படின்னு 3 மாதம் தொடர்ந்து 4 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. சனி பகவான் முதல்லையும், 2வது ராகு கேதுவும், 3வதாக குரு பயிற்சியும் இருக்குது. அதனால் இந்த வருஷம் வருமுன் காப்பது போல் இப்போவே நீங்கள் உங்களோட நேரங்காலங்களெல்லாம் உங்களோட சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த குரு பயிற்சிகள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, சனி பயிற்சி சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, அது உங்கள் ஜாதகத்துக்கு அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா, இவைகளை நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. நன்றி, வணக்கம்.